வணக்கம். பாலியில் பாண்டவா பீச்சோட க்ளீஃப் பார்த்தோம். இப்போ அந்த பீச்சை பார்ப்போம். பாண்டவர்கள் வந்து போனால் அந்த பீச்சை பார்ப்போம். என்ன அழகு தெரியுங்களா அந்த கடல். ஆனால் எவ்வளோ தூரத்துக்கு அது ஆழம் இல்லை. உங்களுக்கு அந்த மண் அந்த அந்த சீக்குள்ளே இருக்கிற அந்த செடியெலாம் தெரியுதா? எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். பச்சை கலரில் கீழே எல்லாமே தெரியுது. அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அந்த அலை. ஸோ அதனால் அங்கே எல்லாம் ரொம்ப பேர் போய் அந்த சர்ஃபிங்காக அந்த கடலில் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பார்த்தோம். என்னடா என்னமோ சின்ன சின்னதாக தெரியுதே அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஜூம் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள் எங்கே இருக்காங்க மக்கள். ஓகே, இது கொஞ்சம் ப்ளர் ஆயிடுச்சு. ஓகே, ஜூம் பண்ண அது திரும்பியும் ஓகே வச்சு ஓகே வச்சு பாருங்கள். ஏதோ ஒரு எறும்பு மாதிரி இருந்துச்சு. பார்த்தா மக்கள் சர்ஃபிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கால்வாசி பாலி பீச்சில் எல்லாம் சர்ஃபிங் தாங்க. அவ்வளோ பேர் தைரியமாக அவ்வளோ அழகாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பார்க்க ஆசையாக இருந்துச்சு, ஆனால் தைரியம் இல்லைங்க அவ்வளோ தூரத்துக்கு போய் விளாட்றதுக்கு. நான் ஜூம் பண்ணது எவ்வளோ தூரம் தெரியுங்களா? அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லை. பட் தென் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மேபி நெக்ஸ்ட் டைம் போனால் தைரியமான கூட ஒருத்தவங்க கூட போய் ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா வாய்ப்பு இல்லை ராஜா. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சீரியஸ்லி வெரி நைஸ். அவங்களாம் அப்படியே பீஸாக படுத்துக்கிட்டு இன்னும் தூரமாலாம் இருந்தாங்க. ஓகே, இன்னும் தூரமாலாம் இருந்தாங்க. அதில் அழகாக சர்ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாலியில் நான் குத்தா பீச்சில் கூட பார்த்தேன். சின்ன சின்ன பிள்ளைங்களாம் விளாண்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. நம்மளாம் பிள்ளைங்களுக்கு தண்ணி கூட அனுப்ப மாட்டோம். ஆனால் அவங்களாம் வந்து பிள்ளைங்க சர்ஃபிங் பண்ணுதுங்க. அவ்வளோ அலையில் பார்த்தீங்களா? எவ்வளோ தூரம் பார்த்தீங்களா? அப்படியே எறும்பு மாதிரி தெரிஞ்சாங்க. அவ்வளோ தூரத்தில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அங்கே கடல்லாம் பார்த்துட்டு நம்ம திருப்பி பக்கி எடுத்து மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் இன்னும் பிரம்மாண்டமான ஒரு இடம் நேஷ்னல் பார்க் போகிறோம். நம்மளோட கருட விஷ்ணு கஞ்சானா அவரை பார்க்க போகிறோம். ஓகே, விஷ்ணுவோட பிரம்மாண்டமான சிலை அங்கே இருக்கும். அதை பார்க்க போகிறோம் அடுத்த வீடியோவில்.